பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? பவுலடிகளார் கேட்கிறார். நல்ல ஆவியில தானே ஆரம்பம் பண்ணுனீங்க, முடிவுகள் எல்லாம் ஆவியானவருடைய திட்டத்தின்படி தானே எடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? எந்த சூழ்நிலையிலும் மாம்சத்துல நீங்களா முடிவெடுக்கிறீங்களே, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரி என்னிடத்துல கேட்டார்கள். அவங்களுடைய குடும்பத்துல ஒரு பிரிவினை, அவர்களுக்கும் அவர்கள் கணவனுக்கும் மத்தியில நான் போராட வேண்டியது இருக்கிறதே, நான் யுத்தத்திற்கு ஆயத்தமாகட்டும், அவனை விடமாட்டேன், கேள்வி கேட்காம விடமாட்டேன், தெருவுக்கு கொண்டு வராம விடமாட்டேன். பிரியமானவர்களே, இது என்ன முடிவு? மாம்ச முடிவு. ஆவியானவருடைய கரத்திலே நம்முடைய காரியங்களை கொடுக்க கூடுமானால் அவர் நமக்காக நிச்சயமா யுத்தம் பண்ணுவாருங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். என்னிடத்துல கூட கடந்த நாட்கள்ல அருள்நாதர் பேசினார். மகளே, இந்த யுத்தத்தை என் கையில கொடு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் கூட யோசித்தேன், இவர்களை குறித்து நான் என்ன செய்வது? தேவனே, எனக்கு விரோதமாய் போராடுகிறார்களே என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சகோதரியை குறித்து நான் நினைத்த பொழுது தேவன் சொன்னார், யுத்தம் நீ பண்ணா ஜெயிக்க முடியுமாங்கிறது நிச்சயம் இல்லை ஜனட். யுத்தத்தை என் கையில கொடுத்துரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை உண்டு பண்ணுவேன். ஆவிக்குரிய முடிவுகள் நமக்கு நன்மையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, கொஞ்சம் தாமதமாகலாம். நான் முடிவெடுத்தா இன்னைக்கே நான் சாதிச்சிருவேன் அப்படி நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமா மாம்ச முடிவுகள் தோல்வியை கொண்டு வரும். ஆனா ஆவியானவருடைய கரத்துல நீங்க கொடுத்து தாழ்மையோடு ஜெபித்து பாருங்கள், நிச்சயமா வெற்றி உண்டாகும். ஆதலால் முடிவுகள் எல்லாம் ஆவிக்குரியதா இருக்கட்டும். நீங்க இவ்வளவு புத்தியினரா அப்படின்னு கேட்கிறாரு பவுலடிகளார். நாம் நல்ல புத்தி உள்ளவர்களாய், நற்புத்தி உள்ளவர்களாய், மாம்சத்துல முடிவு எடாதபடி ஆவிக்குரிய முடிவுகளை சார்ந்து கொள்வோம். ஆவியானவரிடத்துல விசாரித்து முடிவு எடுப்போம். அவர் நிச்சயமாய் நல்ல காரியங்களை நமக்காக செய்து கொடுப்பார். நாம் வெற்றி பெறுவோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகர், ஆவியான தெய்வம், அப்பா, நாங்க மாம்ச முடிவுகளை சார்ந்து கொள்ளாம, மாம்சம் சொல்லுகிற ஆலோசனை தேவன் தாமதிப்பார், தேவன் உடனே பதில் செய்ய மாட்டார். இந்த அநேக காரியங்களை மாம்சம் பேசும்பா, அதெல்லாம் நம்பாதபடி நீர் எங்களுக்கு நியாயம் செய்வீர் என்று நம்பி ஆவிக்குரிய முடிவுகளை எடுத்து யுத்தங்களில் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் அநேக காரியங்களை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில், எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்ல ஆவியானவரே உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய குரலை கேட்டு வாழ உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.